அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கார் களவழி 40 செய்யுள் 32. மையில் மாமேனி நிலம் என்னும் நல்லவள் செய்யது போர்த்தாள் போல் செவந்தாள் பொய் தீர்த்த பூந்தார் முரசின் பொறுபுணல் நீர்நாடன் காய்ந்தாரை அட்டகளத்து. இங்கே நிலத்தை ஒப்பிடுகிறார். நிலத்தை அழகான ஒரு பெண்ணாக ஒப்பிடுகிறார். எப்படிப்பட்ட பெண்ணாம் அவள்? குற்றமில்லாத உடலை பெற்ற நல்ல பெண் போலவள் என்று சொல்கிறார். நன்மையை தரக்கூடிய நிலைமைகள் சிவந்த நிறமுள்ள போர்வையை விரும்பி அணிவது போல சோழனுடைய படை வீரர்களால் இறந்த பகைவர்களுடைய இரத்தத்தை தன் உடல் முழுதும் பூசிக்கொண்டிருக்கிறாள். பகைவருடைய உடலில் வழிந்த இரத்தம் தரையெங்கும் பரவி கிடப்பதை நல்ல பெண்ணானவள் எப்படி சிவந்த போர்வையை விரும்பி அணிவாளோ அதுபோல் குற்றமற்ற இந்த நிலமானவள் அந்த இரத்தக்கரை, சிவந்த இரத்தக்கரை படிந்ததை தன் மேல் அணிந்திருக்கிறாள். சோழன் வென்ற போர்க்களத்தில் என்று போர்க்களத்தில் சோழனுடைய வெற்றியை குறித்து நிலமகளை பற்றி சொன்ன செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்ப்போம். மையில் மாமேனி நிலம் என்னும் நல்லவள் செய்யது போர்த்தாள் போல் செவ்வந்தாள் பொய் தீர்த்த பூந்தார் முரசின் பொறுபுணல் நீர்நாடன் காய்ந்தாரை அட்டகளத்து. காய்ந்தாரை என்றால் பகைவரை வென்று களத்து. முரசு ஒலிக்கக்கூடிய கடலை போல பெரிய படையுடைய சோழனுடைய எதிரிகளுடைய இரத்தமானது இந்த பூமியை செவப்பாக்கியது. நிலமகள் சிவந்த போர்வையை போர்த்தியது போல் இருந்தது என்று சொன்ன செய்யுள். நன்றி, வணக்கம்.